இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் இத்தனை நாட்களாய் அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் அப்படியே செய்வார். ஆம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்பி வாழ வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் முடிவு பரியந்தமும் அவர் நிச்சயமாய் காப்பாற்றுவார், வழி நடத்துவார், நம்மை போஷிப்பார், நம்மை பாதுகாப்பார் என்று நமக்குள் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். ஆம், அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று என் வேதம் சொல்கின்றது. ஆம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறார். நீங்களும் நானும் கூட எல்லா சூழ்நிலையிலும் இவ்விதமான வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோம். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையை கொடுக்கட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும், பலத்தை கொடுக்கட்டும், உற்சாகத்தை கொடுக்கட்டும். நாம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்கின்ற போது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருக்கிற பர்வதத்தை போல இருப்போம். ஆம், வேதம் சொல்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருப்பாராம். அந்த நல்ல தேவன் இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவினர்களையும் உங்கள் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் சூழ இருந்து அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆம், சூழ்நிலைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கலாம், எதிர்பார்ப்பதை விட நினைக்காததை விட காரியங்கள் நடைபெறலாம். ஆனாலும் கூட தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாய் நாம் நிலைத்திருக்கின்ற போது அவருடைய பாதுகாப்பின் கரம் உங்களையும் என்னையும் நிச்சயம் வழி நடத்தும். உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் அவர் மேல் நாம் வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வேதம் வார்த்தையின் பிரகாரமாய் அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பை கொடுப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இம்மட்டுமாய் நீ செய்ததற்காக நன்றி, இனிமேலும் செய்ய போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.